அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரியாதைக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, கண்மணி குழந்தைகளே, இந்த குர்ஆன் ஓதக்கூடிய முறையை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீர்களானால் கூடிய சீக்கிரத்தில் குர்ஆனை ஓத முடியும் என்று நான் ஒரு நம்பிக்கை தெரிவித்திருந்தேன். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எத்தனையோ பேரு தப்பு தப்பா ஓதி இருக்கிறாங்க, தொழுகையில ஓதி இருக்கிறாங்க. என்கிட்ட பல பேர் சொல்லி இருக்கிறாங்க, அஜிர்த்தி இது வரைக்கும் நான் தப்பு தப்பா ஓதிட்டு இருந்தேன், இந்த மெத்தடை பார்த்ததுக்கு பின்னால்தான் எந்த எழுத்து எப்படி ஓதணும் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னார். அப்ப வருஷக்கணக்கு அவர் தப்பு தப்பா ஓதி இருக்கிறார். அல்லாதான் அதை மன்னிக்கணும், அதான் அவருடைய தொழுகை ஏத்துக்கணும். அதனால இனிமேலாவது நம்ம தொழுகையில ஓதுறது கரெக்டா அதனுடைய உச்சரிப்பு அனுசரிச்சு ஓதக்கூடிய ஒரு மெத்தடு கிடைக்கும் எங்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதை நல்ல முறையில் ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள், விட்டு விடாதீர்கள். எதையும் தொடர் முயற்சி, விடாமுயற்சி. முயற்சி செய்தவன் வெற்றி அடைவான் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். முயற்சி பண்ணுங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வெற்றியை தருவான். அடுத்த எழுத்து பாருங்க. பாருங்க, ரொம்ப சிம்பிள். காக்கா கத்துதா இல்லையா, அதான் சவுண்டு. கா கி கு, கன் கின் குன், கா கி கு. ரொம்ப சிம்பிள். வேற எந்த விதமான இதுவும் கலப்படம் கிடையாது. சாதாரண காக்கா கத்தக்கூடிய சவுண்டு தான். கா கி கு, கன் கின் குன், கா கி கு. ஏன் நீட்டுவோன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பாருங்க, இந்த ஜபர்னு பத்தன்னு சொன்னா இல்லையா, இதை இப்படி நீட்டி போட்டா நீட்டணும், நீட்டி போட்டா நீட்டணும். அதே மாதிரி ரெண்டு ஜபர் வந்தா கண் அப்படின்னு சொன்னேன். இது கா, இது கண், இது கி, இது கின், இது கு, இது குன், ரெண்டு வந்தா அப்படி சொல்லணும். இது இன்ஷா அல்லாஹ் போக உங்களுக்கு இந்த மெத்தட புரிஞ்சுக்கிறோம். பாருங்க, இதுக்கு ஒரு சில உதாரணம் தரேன். இப்ப நான் எழுதுறதால உதாரணம் புரியுதுங்களா? அப்ப உங்களுக்கு விளங்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் உதாரணம் பாருங்க. சொல்லுங்க அப்போ. மா லி குன், மலி குன், மலி குன். முல் குன், முல் குன். ரொம்ப சிம்பிள். இது எப்படி சொல்லுவீங்க? அக்கா அக்கா இல்லையா? நம்ம சாதாரண கூப்பிடுறது அக்கா அக்கான்னு கூப்பிடுவோம். ஆனா இத அழுத்தமா சொல்றது அக்கா. அக்கா இருக்காங்களா உங்க வீட்டுல? அக்கா. அக்காவுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த அரபிய. அக்கா ஷத்து வந்தா அந்த எழுத்த அழுத்தணும். அப்ப மலிகுன், முல்குன், அக்கா கா. அப்ப கா கி கு, கன் கின் குன், கா கி கு. மலிகுன், முல்குன், அக்கா. இது உதாரணம். புரியுதுங்களா? இன்ஷா அல்லாஹ் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அடுத்த பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.